இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசுவது ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாள் ஆகிவிட்டது. இதை பார்க்குற சப்ஸ்கிரைபர் கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. நீங்கள் போகாமல் இந்த இந்த யூடியூப்பில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஆண்டு கூட பார்க்கும்போது செப ஆண்டு அப்படின்னு சொல்லி தலைப்பின் மூலமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளுக்காக நன்றி. இவ்வளோ நாளாய் கடந்து விட்டது. இருந்தாலும் சில இடர்பாடுகளினால நான் வார்த்தைகளை போட முடியவில்லை. இனி தொடர்ந்து நிச்சயமாய் போடுவேன். இப்பொழுது ஒரு வசனத்தை தியானித்து நாம் அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இனிமேல் நம்ம ஜெபம் பண்ணுறவங்களா எழும்பணும், ஜெபிக்கிறவங்கள எழுப்பி விடணும். அதனால தான் எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 24 அதிகாரம் 1வது வசனம், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அல்லேலூயா. இப்பொழுது நம்ம பூமிக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற இந்த பூமிக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா கர்த்தர் கொடுத்த பூமி, அதான் வசனம் அழகா சொல்றதுல, பூமி அதன் நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. எல்லாமே கர்த்தருடையது. அதனால முதல்ல இந்த பூமிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம வாழ்ற இந்த லோகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். மனுஷன் வாழக்கூடிய ஒரே இடம் பூமி தான். எத்தனையோ கோள்கள் இருக்கலாம், எத்தனையோ கிரகங்கள் இருக்கலாம், அதெல்லாம் போயிட்டு வாழ முடியாது. எத்தனையோ ஆராய்ச்சியாக கொடுத்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பூமிக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அதனால இந்த வசனத்தின்படியா நம்ம ஜெபிக்கப்படும் பொழுது இந்த பூமி அதனுடைய நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையதாய் மாற வேண்டும். நம்ம அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இரண்டவரே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ சிருஷ்டிகரே, அது மாத்திரம் இல்லை, பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் உம்முடையதா இருக்கிறதுனால உம்மை நன்றோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் கொடுத்த இந்த பூமிக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறையா. இங்குதான் ஆண்டவரே மனிதர்கள் வாழ்வதற்காக சரியாக நீர் ஏற்படுத்தி கொடுத்தீர். அதனால இந்த பூமியில நடக்கிற ஒவ்வொன்றும் நீர் அற்புதமா செய்வீராக. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் சமாதானமும் சந்தோஷமும் காணப்படணும். நாங்க நிறைய கேள்விப்படுகிறோம் ஆண்டவர். எங்க பார்த்தாலும் கொள்ளைகளும், எங்க பார்த்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். தவறான ஆண்டவரே செய்திகளை கேட்டு ஆண்டவரே காதுகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, காதுகளில் கேட்டு உள்ளங்கள் உடைக்கப்படுகிறது. அதனால இந்த பூமியில ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில ஒரு அற்புதம் அதிசயம் காண பண்ணுவீராக. நீர் கொடுத்த இந்த பூமிக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பூமியில வாழ வைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற எங்களை இன்னும் ஆண்டவர் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எங்களை ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவீராக. நீர் கொடுத்த இந்த பூமி என்கிற பாதபடிக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதபடியில விழுந்து நாங்கள் கேட்கிறோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இதனுடைய நிறைவும் இதனுடைய இருக்கிற குடிகளும் உமக்கு சொந்தமாக்கப்படுத்த கிருபை செய்யும். எல்லா ஜனங்களும் உமக்கு சொந்தமாகணும். அற்புதம் அதிசயம் காணப்படணும். சின்ன ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். இதை கேட்கிற எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த இனிமே வரப்போகிற காலங்களில் நம்ம இன்னும் செபிக்கிறவங்களா எழும்பணும். தயவாக செபிக்க நம்ம ஜெப குறிப்புகள் வந்து கொண்டிருக்கோம். நீங்கள் தொடர்ந்து செபியுங்க. இது நிச்சயமாக இந்த பூமிக்காக நம்ம செபிக்கப்படும் பொழுது பூமியில் நடக்கிற அசம்பாவிதங்கள்லாம் சரிப்படுத்த கர்த்தர் நமக்கு இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். அதனால் இதை அசட்டையாக நினைக்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார், நம்மோடு கூட செயல்பட்டார். நீங்கள் எப்படியா இருந்தாலும் இந்த வார்த்தை வசனங்களை நீங்கள் தியானித்து ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக அற்புதம் நடக்கும். இந்த வசனத்தை நீங்க நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய இருக்கிற அந்த பூமியிலையும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் அற்புதமாய் ஆசீர்வதிப்பார். தயவாக ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்டு அநேகருக்கு தெரியப்படுத்துங்க. இதன் மூலமா அநேக ஆயிரமார்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும், அது மாத்திரம் இல்லை, ஜெபிக்கிறவர்கள் எழும்பி தரவும் இந்த ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்டின் மூலமா நிறைய பேர் ஜெபிக்கணும். ஆரம்பத்தில் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா இன்னும் நம்ம ஜெபிக்கிறவங்க எழும்பப்படணும். கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து ஜெபிக்கிறவங்களா மாறணும். பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார்.